எப்படி இருந்தால் உயிர் கடவுளை அடையும்? இது அடுத்தது. அது இவர் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழ்க்கை முழுக்க எப்படி இருந்திருந்தாக்க லாஸ்ட்டில் நம்மளுடைய டெத் பீரியடில் எப்படி அது கரெக்டாக கடவுள்கிட்ட எப்படி போவோம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். வேறு எதுலேயும் புத்தி அலையாமல் எப்பயும் பகவானையே தியானம் செஞ்சு பயிற்சியான யோகம் அதையும் செய்து வேறு எந்த வேலை செஞ்சாலும் பகவான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருக்கிறவங்க சாக்ஷாத் பரமேஸ்வரனையே அடையிறாங்க அப்படிங்கிறார். அப்போ இவர் பரமேஸ்வரனுங்கிறதுக்கு அப்போ ஈஸ்வரன் ஆச்சே, அப்போ கிருஷ்ணர் விஷ்ணுவாச்சே, பரமேஸ்வரனை கிரேட்டாக சொல்கிறாரு அப்படின்னா இவரே இங்கே முன்னாடி ஒரு இடத்துல சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலான பரமேஸ்வரனும் நானே அப்படிங்கிறார். பரமேஸ்வரனுங்கிறது நம்ம சிவன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் பிறவியாக காமிக்கிறோம். பட் பரமேஸ்வரனுங்கிறது எல்லாத்தையும் விட இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் சுப்ரீம், அவர் தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். ஸோ அந்த பரமேஸ்வரனும் இவரே தாங்கிறார். இவங்களே தான் பலவிதமான பிறவிகள் பலவிதமான தெய்வங்களாக நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அந்த பரமேஸ்வரனை அடையிறது உறுதி அப்படிங்கிறார். ஸோ அந்த பக்தி யோக வலிமை அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து இருக்கிறதுனால என்ன ஆகுமா, அந்த டெத்தும் போது அப்படியே அந்த அசையாத மனசோட பகவானையே நினச்சி பிராணனை புருவங்கள் மத்தியில் நல்லா நிலநிறுத்தி கரெக்டாக பரமாத்மாவையே நினச்சி பரமாத்மாவையே அடைஞ்சிடுவான் அப்படிங்கிறார். திவ்ய ரூபத்தோடு கூடின அந்த மேலான புருஷனான பரமாத்மாவையே, அதாவது சாக்ஷாத் பரமேஸ்வரனையே அடைஞ்சிடுறான். இதை எப்படி பண்ணுறார், என்ன நடக்கிறது அந்த யோகிக்குள்ளே, எப்படி ரீச் ஆகிறார், பரமபதம்னா என்ன, இப்படி நம்ம யோசித்தோன்னா அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறார். இவருக்கு உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, அந்த போகிறது உயிர் டக்குன்னு அப்படி போயிடும், அவ்வளோதான். அதான் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே எல்லா விஷயமும் நடந்திருக்குங்கிறத சொல்கிறார். எந்த வெளி விஷயமும் உள்ளே போகாமல் புலன்கள் இருக்கு இல்லையா, அதை அடக்கி மனசை கொண்டு போய் இதயத்தில் நிறுத்தி வசப்படுத்தப்பட்ட மனசால் பிராணனை அடுத்ததாக உச்சந்தலையில் நிறுத்தி, அதாவது முதல்ல பிராணனை புருவங்கள் மத்தியிலன்னு சொன்னார், இப்போ அடுத்தது உச்சந்தலையில் கொஞ்சம் கொண்டு போய் நிறுத்திட்டு வரான். பரமாத்மாவை பற்றின யோக சிந்தாரணையோட அதே திங்கிங்கு அந்த யோகத்தோடு நினச்சி ஓம்ங்கிற பிரம்மத்தை உச்சரித்து ஓம்ங்கிற ஏகாட்சரத்தோட பொருளான நிர்குண பிரம்மத்தை சிந்தனை செஞ்சு இந்த உடலை விட்டு ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி போவான், உச்சந்தலை வழியாக போவான். அப்படி போனால் அவன் தான் உயர்ந்த